கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, கைவிடப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை நம்ம ஜெனரேஷன்ல ஆண்டவர் வந்தாருன்னு சொன்னா உயிரோடு இருக்கிற நம்மும் போவோம், மரித்தவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இல்ல நம்ம இருக்கிற காலங்களும் ஆண்டவருடைய வருகை சமீபம் இல்லைன்னா அடுத்தது இதுதான் வார்த்தை ஒரு காலம் என்ன பண்ணாதுங்க, அழியாது. இப்ப நம்ம இன்னைக்கு வந்துட்டாருங்க ஆண்டவர், அப்ப மரிச்சவங்களை மட்டும்தான் ஆண்டவர் எடுத்துட்டு போவாரா? ஆண்டவர் என்ன சொல்றாரு, மரிச்சிருக்கிறவே நீ நித்திரையா இருக்கிற, நான் உன்னை உயிரோட எழுப்ப. அப்ப உயிரோட இருக்கிற நம்மளோட கதி என்ன, விட்டுட்டு போயிடுவாரா? எல்லாருமே பூமியில இருக்கிறவங்க மறைச்சிட்டாங்க. நன்மை செஞ்சா அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, தீமை செஞ்சா அவங்களுக்கு நரகம் உண்டு. ஆனா மொத்தத்துல இறந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணிதான் ஆகணுங்க, எந்திரிச்சாகணும், நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நின்றுதான் ஆகணும். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு நிறைய கேள்விகள் வரும். எப்ப வந்துட்டு நான் நல்லது செய்யறத தீமை செய்யறேங்கிறிய, ஆண்டவரை பத்தி தெரியாதவங்க, பைபிள்னா என்னன்னே தெரியாதவங்க, குழந்தைங்க, இவங்களாம் மறிச்சிட்டாங்களே, இவங்க என்ன பண்ணுவாங்க?